பரம்பரை கௌரவத்தை பழைய செருப்பால அடிச்சுட்டியாடா பாவி. நான் போய் அவங்கிட்ட சமாதானம் பேசவா? ஏய், பெத்த புள்ள வீணா போனாலும் பரவாயில்ல, புடிச்ச புடிய விட மாட்டேன்னு கெத்தா இருக்கா அந்த கருவாய. அவனுக்கே இந்த நேரத்துல இவ்வளவு திமிர் இருந்தா உன்னை பெத்த ஆத்தா சிங்காரி எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், என் புருஷனுக்கு எவ்வளவு வீம் இருக்கும். ஏன் பேசாம உட்காந்துட்டு சொன்னையா? என்ன எங்க பேச விட்ட? இதோ அவங்க அப்பா கிடக்குறான்டா. அந்த கழுதைக்கு புத்தி வேணும். பாரு, நான் வேற ரூட்ல சாப்பிட்டாவே பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கும் அவளை பெத்தவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் கனிஞ்ச கனிக்கும் காம்புக்கு உள்ள சம்பந்தம் மாதிரி. எப்படி மேலே நான் மரத்திலே தான் தொங்கிக்கிட்டு இருப்பேன், அந்த கனி வீணா அடம் பிடிச்சதுன்னா ஒரு நாள் அது வெம்பி கீழே விழுந்துடும். இத பாரு, சமாதானங்கிற பேர்ல அந்த கருவாயன் கால்ல கண்டிப்பா நான் விழவே மாட்டேன். ஏன்னா மானத்தை முதலாவதாகவும் மரியாதையை இரண்டாவதாகவும் கத்துக்கிட்ட வேண்டானா. உங்களுக்கு மான மரியாதை முக்கியம், மக மேல அக்கறையே இல்ல. எனக்கான அக்கறை இல்ல. இந்த கழுதை போனா இன்னொரு கழுதை, சந்தையில வேற பொண்ணா இல்ல. கல்யாணங்கிறது வியாபாரம் இல்ல, விதி. அனுபவிச்சுதான் ஆகணும்.